அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் 30 ஆர் பாய்ஸ். இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாய்ஸ், இதில் பாய்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 minus 30. So how many girls will be? There will be 20 girls. Clear? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ரேஷியோ, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஈஸ்ட், கேர்ள்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20. இப்போ நம்ம டிவைட் பை 10 போட்டோம்னா என்ன வரும், 3:2. ஸோ த ரேஷியோ இஸ் 3:2. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, number of girls to the total number of girl student. Number of girls எவ்வளோ, so this is girls is to total. இப்போ girls எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 girls, total எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50. ஸோ நம்ம டிவைட் பை 10 போட்டோம்னா என்ன வரும், 2:5. கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு பாய்ஸுக்கும் டோட்டலுக்கும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30 பாய்ஸ், டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை 10 போட்டோம்னா என்ன வரும், 3:5. கிளியர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.